ஆத்தென்டிகேட்டாக நாங்கள் ஓல்டு காலத்து டிவிலாம் வாங்கினா 2000 ரூபாய். கிராண்ட் கலடா பலாவரம் வரைக்கும் இருக்கும். பெரிய பெரிய ஐட்டம் தான் வாங்கணும் டேரெக்டாக அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பிவிஆர் அந்த சைடில் பேக் சைடுக்காக என்ட்ரன்ஸ் வந்துடலாம். நான் வந்து பலாவரம் பார்க் கிட்ட பார்த்துருக்கேன். அந்த பானிபூரி கடைக்காரர் தான் ஃப்ரைடே வந்துட்டு இங்கே வந்துட்டு கடை போட்டு நொறுக்கிறாரு போல். சொல்லலை யூஸ்டு கம்பிள்ஸ் இதெல்லாம். நான் இது எவ்வளோ ஆனியன் சமோசா வாங்க போகிறோம் நம்ம. பாக்ஸர் பாரு இறக்குற பாருங்க. ஆனால் இது எங்கே மெசேஜ் பண்ணணும் மண்டேலையா? இது என்ன ரேட்டுக்கா சைக்கிள்? அது எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியும் ஃபைனல் ப்ரைஸு? மாமன் எவ்வளோ? பலாப்பழம் வாங்கியாச்சு நம்ம. ப்ரோ கொஞ்சம் தள்ளுங்க ப்ரோ அப்படி சொன்னால் பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஒரு லூஸு இது இருப்பான். வந்துக்கினே இருக்கிறேன் நைனா. இந்த சைடு எடுத்து மெயின் ரோடு போயிடலாம். மெயின் ரோட்டில் ஒன்றும் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அது பார்த்துக்கினே அப்படியே போகும். இந்த பாருங்கள் டபுள் ரோடு போட்டாங்க இங்கே தெரியுங்களா உங்களுக்கு? இங்கே ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு, இங்கே ஒரு ரோடு. ஸோ 3 ஷாப்ஸ் டைப் இருக்குது. நீங்கள் இப்படி போயிட்டு சுற்றிட்டு அப்படி வரலாம். பாருங்கள் எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே ஆஃபரில் கொடுக்குறாங்க செம்மையாக. ஆனால் மோஸ்ட்டாக நான் சந்தைக்கு வந்துட்டு இந்த ஃபுட் ஐட்டம்லாம் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். அதாவது பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் மேபி எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் சொல்ல முடியாது 100%. நீங்கள் பார்த்துட்டு வாங்கணும் அது கேர்ஃபுல்லாக. அந்த எக்ஸ்பைரி ஐட்டம்லாம் பார்த்துட்டு வாங்குங்க நீங்கள் பேக்கட் ஐட்டம்ஸ் வாங்குறீங்கன்னா. பாருங்கள் சூட் கேஸ்லாம் வைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு செகண்ட் ஹேண்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதுசு இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீப்பாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிடையாது, செகண்ட் ஹேண்டும் இருக்கும், யூஸ்டு ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். சந்தை வந்தால் நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க ஓகேங்களா. செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு தேவையான ஐட்டங்களும் இருக்குது. அப்புறங்க ஃபுல்லாக கிளிப்பு இது எல்லாமே இருக்கும். பாருங்கள் நம்ம வந்து பெரிய பெரிய இடத்துக்கு வந்துட்டோம். டிவிலாம் வைக்கிறாங்க. டிவி ஆத்தென்டிகேட்டாக நாங்கள் ஓல்டு காலத்து டிவிலாம் வாங்கினா 2000 ரூபாய். 2000 ரூபா. இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக செக்ஷனுமே வந்துட்டு நமக்கு பெரிய பெரிய ஐட்டம் இருக்கும். ஃப்ரிட்ஜி சொன்னல பெரிய பெரிய ஐட்டம் இருக்கும். போது பாருங்கள் இன்னும் எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு அந்த கிராண்ட் கலடா பலாவரம் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஃபுல்லாக ஐட்டம்ஸ் தான். ரிப்பீட்டட் கடைகள் வரும். பட் ஆனால் உங்களுக்கு தேவையான கடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக காய்கறிகள், சாப்பாடு ஐட்டங்கள், இந்த ஸ்பைசஸ்ஸு அதெல்லாம் விற்கும். அப்புறம் செடி விற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாய், பூனை அதெல்லாம் பெட்டெலாம் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய பெரிய ஐட்டம் தான் வாங்கணும் டேரெக்டாக அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பிவிஆர் அந்த சைடில் பேக் சைடுக்காக என்ட்ரன்ஸ் வந்துடலாம். அப்படின்னு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸி உங்களுக்கு. இப்போ இந்த ஃபர்னிச்சர்ஸு அதெல்லாம் வந்துட்டு அந்த சைடு தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த சைடு வாங்கிட்டு அப்படியே அந்த சைடே ரிட்டர்ன் போயிடலாம். உங்களுக்கு நாங்கள் பெரிய ஐட்டம் வாங்குறேன் எப்படி நான் எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா அங்கேயே பக்கத்துலேயே வந்துட்டு அவங்க ஆளை வச்சுருப்பாங்க. அந்த சின்ன யானை மாதிரி ஒரு ஆள். அவங்கள வந்து சொல்லி விடுவாங்க ₹1 ரூபான்னு உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப தூரம்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கார் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அவங்கக்கிட்ட கூட என்ன ப்ரைஸ்ன்னு கேட்டு அதுக்கு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். சைக்கிள் விற்கிறாரா இல்லை சும்மா நிற்கிறாரான்னு தெரியல. இந்த மீனை வந்து நான் வந்து பலாவரம் பார்க் கிட்ட பார்த்துருக்கேன். அந்த பானிபூரி கடைக்காரர் தான் ஃப்ரைடே வந்துட்டு இங்கே வந்துட்டு கடை போட்டு நொறுக்கிறாரு போல். சரியான சேல்ஸ் ஆகும் இன்றைக்கி. அதனால் ஃப்ரைடே வந்துட்டு இங்கே வந்துட்டார் போல். கம்பிள்லாம் கிடைக்கும். நான் சொல்லலை யூஸ்டு கம்பிள்ஸ் இதெல்லாம் வேணுன்னா வாங்கிட்டு போகலாம். டைனிங் டேபிள் செட்டு, கம்ப்யூட்டர் டேபிள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ? முடியாதுங்கிறவங்களாம் ஆள் இல்லைன்னா என்ன பண்ணணும்? 7000 புரியுதா? ஆனால் 2வது மாடி ஒன்றாவது செட்டு 7000 ரூபாய்க்கு இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? குடோனில் இருக்கிறது என்ன பண்ணுறது? 7000 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து ஃபர்னிச்சர் தராப்பில். ஆனியன் சமோசா வாங்க போகிறோம் நம்ம. எவ்வளோண்ணே சமோசா? 420 ரூபா சார். கொடுங்க 4 கொடுங்க. இல்லை வரும் யூடியூப் சேனலில் போடுவேன். போட்டு 50 ரூபா. ஓகே வரேண்ணா. யூடியூப் சேனல் இருக்கிறீங்க. அது நம்மள பாக்ஸர்ன்றாரு. பார்க்கறதுக்கு பாக்ஸர் பாரு இறக்குற பாருங்க. வந்து இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே போனால் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும். அவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியாது. நம்ம என்ன பண்ணுவோன்னா சம்சாவை சாப்பிட்டுக்கிட்டே ரிட்டர்ன் வந்துட்டு இந்த ஏரியா கிளம்போம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்துட்டு பழைய ஐட்டம்லாம் அந்த பாருங்க சொன்னால இந்த இடத்துல ஸ்டார்ட் ஃபுல்லாகவே அந்த இடம் வரைக்கும் இருக்கும். நம்ம ரேடியோ, அந்த செட்டு, மைக் செட்டு எல்லாமே இருக்கும். எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ டைம் முடிஞ்சதுனால நம்மளால் வந்துட்டு இப்போது வாங்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இப்போ டைம் ஒரு 8:30 ஆகிட்டு இருக்கும்.
அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறாங்க. 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. 6 மணிக்கு வந்தீங்கன்னா அருமையாக ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு 8 மணிக்கெலாம் நீங்கள் கிளம்பிடலாம். 8 மணி வரைக்கும் எல்லாருமே இருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இடம். ஜூஸ் வேணா குடிச்சிக்கலாம், அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது வந்துட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. ஒரு ஜாலியாக அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சொல்லக்கூடாது, ஒரு பார்க்கு, ஓப்பன் பார்க்கு. ஜாலியாக வந்து நீங்கள் வந்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா ஃப்ரைடே இங்கே வந்துட்டிங்கன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் பி காஷியஸ், லைக் நல்ல எனர்ஜி வேணும். ஏன்னா நிறைய நடக்கணும் இங்கே. நீங்கள் பைக்கில் உள்ளே வர முடியாது, அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு தான் பைக் வர சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பைக் எடுத்துகிட்டு வரலாம், பட் கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு வர முடியாது. ஏன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள், ஃபுல்லாகவே மக்கள் அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் செருப்புலாம் பாருங்கள் எவ்வளோ பூச்சி வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் புதுசாக இருக்கும் மக்களே, சிலதெல்லாம் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் புதுசாக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஓப்பன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக வாங்குங்க. இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் கூட கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கே 2 நாளில் கெட்டு போயிடும். அது மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, சின்ன வயசில் நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒன்று வாங்கிட்டு போனேன், புதுசுன்னு சொன்னாங்க. போன 2 நாள்லேயே வந்துட்டு கெட்டு போயிடுச்சு அந்த வீடியோ கேமு. மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வாங்குங்க. சின்ன பசங்களாம் வந்துட்டு ஆர்வமாக வாங்கிடுவோம். என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது, வாங்கடா 2 3 வாங்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப செகண்ட் ஹேண்டாக இருக்கும். சில டைமில் வந்துட்டு திருட்டு பொருள் கூட இங்கே விற்பாங்க சொல்லுவாங்க சந்தையில். நம்ம வந்துட்டு அதை கெஸ் பண்ண முடியாது. இது வந்துட்டு ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க. திருட்டு பொருள்லாம் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்படியும் உங்களுக்கு வந்துட்டு அது திருட்டு பொருளாக இருக்காது, அவனுக்கு தான் அது திருட்டு பொருள். உங்கள்கிட்ட விற்றுட்டானா அது விற்ற பொருள், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து மண்டையில் மாற்றிட்டு அதுவே வந்து மசாஜ் பண்ணி விட்ருவோம் போல். ஆனால் இது எங்கே மசாஜ் பண்ணணும், மண்டையிலையா கழுத்துலையா? எவ்வளோ இது? எப்படி சார்ஜபிளா இது? வாரண்ட்டி இருக்கா? 1500 1500 அழகாக கழுத்தில் மசாஜ் பண்ணி விட்டும் போட்டுருக்கு. பாருங்கள் இந்த செக்ஷனில் சைக்கிள்லாம் வைக்கிறாங்க. சின்ன சின்ன சைக்கிள் என்ன சொன்னால செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் சின்ன சின்னதாக வைக்கிறாங்க. சைக்கிள் என்ன ரேட்டுன்னு கேட்போம் போயிட்டு. இது என்ன ரேட்டுக்கா சைக்கிள்? 4500 அந்த சைக்கிள். கியர்லாம் இல்லை. கியர் சைக்கிள் அவைலபிளாக இருக்காக்கா? கியரு இல்லையா? கியர் இல்லையா? 4500 இந்த சைக்கிள். என்ன பிராண்டுன்னு தெரியல. VR ஏதோ ஒன்று போட்டிருக்கு, ஆர்னு தெரில. ராம் ஸ்டார்னு போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும்னா வாங்கிக்கோங்க. 4500 பேசலாம், நல்ல டீல் பேசலாம். இல்லை ஆக்ஷன் கேமரா vlogging யூடியூப்பில் வருவீங்க. அக்கா அது எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியும்? ஃபைனல் ப்ரைஸு 4500, 4300. அதுக்கு மேலே குறைக்க முடியாது. கடையில் வந்து 7800. பிராண்டா அது? ரீடர் இப்போ எல்லாம் கம்பெனினா போயிடுது. இப்போ எல்லாம் ரீடர்னா கம்பெனி ஐட்டெல்லாம் போயிடுது. சரி கம்பெனி ஐட்டா கம்பெனியில் இருக்கும். சரி, அது அங்கே வாங்குவோம். இங்கே வந்து சந்தை கூட வாங்க மாட்டோம். ஓகே. எல்லா வாரமும் போடுவீங்களா? எல்லா வாரம் போடுவீங்க. சரி ஓகே. சரி நான் வந்து வாங்குறேன். சரி, எல்லா வாரமும் போடுவாங்க அந்த அக்கா. சைக்கிள்லாம் உங்களுக்கு வேணுன்னா பக்கம் வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. புதுசாக மேபி அவங்க வந்துட்டு இது சுற்றிருக்கலாம். நீங்கள் டயர் இதெல்லாம் செக் பண்ணுங்கள். டயர்லாம் நான் பார்த்தேன் பக்கமாக புதுசாக இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு எது வேணும்னா வந்து சிறப்பாக வாங்கின்னு போயிடுங்க. இங்கே வந்து ஒரு முஸ்லீம் அக்கா வந்துட்டு காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் போட்டு பக்காவாக வந்துட்டு வறுத்து தருவாங்க. நச்சுன்னு இருக்கும். எல்லாமே எல்லா ஐட்டமும் போட்டுட்ருக்காங்க. சூப்பராக இருக்கும் ஐட்டம். வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். நான் ரெகுலராக இங்கே ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் ட்ரை பண்ணல. சமோசா வர சாப்பிட்டோன்னா ஏதாச்சும் குடிக்கணும் போல் இருக்குது. கரும்பு ஜூஸ் மாதிரி கரும்பு ஜூஸ் இருக்குது. முன்னாடி போய்ட்டு குடிப்போம். பாருங்க இந்த வாட்டர் பாட்டிலாம் எது எடுத்தாலும் 100 ரூபா. அழகழகாக இருக்கும். க்யூட்டாக இருக்குது இந்த வாட்டர் பாட்டில். வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போ வேணாம், உங்களுக்காக தான் இது எல்லாமே. பர்சனலாக எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் அது பாருங்கள் விற்கிறாங்க. ஃபேனு, ஸ்பீக்கரு எல்லாமே இங்கே டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஆனால் கேரண்டி கிடையாது. ஒரே தடவை வாங்கிட்டு போனீங்கன்னா முடிஞ்சுது. இங்கேயே டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரிட்டன் வந்தீங்கன்னா தெரியாதுப்பா, அவ்வளோதான்ப்பா, முடியாதுப்பா அப்படின்றாங்க. அடுத்த வாரம் வந்தீங்கன்னா இந்த கடை கூட பார்க்க முடியாது. நீங்கள் மோஸ்ட்டாக சில கடைகள் மட்டும்தான் வந்துட்டு ரெகுலராக போடுவாங்க. சில கடைகள்லாம் இந்த வாரம் போடுவாங்க, அப்புறம் அடுத்த வாரம் இருக்க மாட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டேக் இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். அதான் மேட்ரு. ஸ்பைசஸ் எடுத்துக்கொண்டு பூண்டு, புளி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கட்டி வச்ச ஸ்பைசஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் சீப்பாக இருக்கும். எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 20 ரூபான்னு. எவ்வளோண்ணா இது போட்டலாம்? எது எடுத்தாலும் 20 ரூபா போட்டலாம். நல்லா
எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸ்பைசஸ் வீட்டில் செய்கிற ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் அப்படியே பல்காக வாங்கிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சட்டை கிட்டலாம் வைக்கிறாங்க அங்கே இருக்குது. ஒரு வரப்பிரசாதம் இது. ஷாப்பிங் பேரடைஸ் மாதிரி, ஓப்பன் ஷாப்பிங் பேரடைஸ். வாழ்க்கையிலே இது மாதிரி ஓப்பன் ஷாப்பிங் பேரடைஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டிலே வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இடம் தெரியும்னா சொல்லுங்கள், அந்த இடத்துல போயிட்டு நம்ம கவர் பண்ணுவோம். இது எவ்வளோக்கா? இந்த ஒரு படி 40 கொடுங்க. வாட்செல்லாம் நொறுக்குது பாருங்கள், புதுசு புதுசாக சிறப்பாக இருக்கும் வாட்ச்சு. எல்லா ஐட்டமும் கிடைக்கும் மக்களே. வந்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பேரடைஸ் தான். அடித்து நவுத்திட்டு போயிடலாம். நீங்கள் இன்னும் ஒரு 500 1000 எடுத்து வந்தால் போதும், நிறைய ஐட்டம் வாங்கிட்டு போயிடலாம். அழகாக இருக்கு. மாம்பழம் எவ்வளோ? குட்டி அம்மி, குட்டி ஆயிரக்கல், வைரக்கல், அந்த கல், இந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கல்லும் இருக்குது. டக்குன்னு வரீங்க, டயர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஹால்ட் ஸ்டாப் பாருங்க, எல்லாம் குடிச்சிட்டு போகலாம். ஆனால் எவ்வளோ இது நுங்கு பாயசம்? ஜாலியா எவ்வளோ இது? 50 ரூபா. நுங்கு பாயசம் புதுசாக இருந்துச்சு ஐட்டம். சரி ட்ரை பண்ணலாம் பார்த்தா காலி அடிச்சிருந்தாங்க. சே புது ஐட்டம் தான் நம்ம மக்கள் விட மாட்டாங்க, டக்குன்னு காலி பண்ணுறாங்க. சே எவ்வளோக்கா பலாப்பழம்? பழங்க டேஸ்ட்டாக இருக்கும். இதுவா அதுவா? பலாப்பழம் வாங்கியாச்சு நம்ம அருமையாக. 2 பலாப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணி வாங்கியாச்சு. சரியான டேஸ்ட் ரெண்டுமே. அதனால் 2மே வாங்கிடுவோம். கூட கொஞ்சம் சேர்த்து பலா கொட்டையும் கேட்டோம், அதுவும் கொடுத்துட்டாங்க நமக்கு. வீட்டுக்கு போய் நொறுக்க வேண்டியது தான். எவ்வளோக்கா வாழை கருவாடு? அது என்ன கருவாடு? எவ்வளோ அது? இது சேனல், யூடியூப் சேனலு. கரும்பு ஜூஸ் குடிக்க போயிருந்தேன். ஒரு வழக்கம் போல் எப்பவுமே நமக்கு ஒரு பைத்தியக்காரர் சிக்குவார். இந்த வாட்டி ஒரு பைத்தியக்காரர் வந்துட்டு வந்து டப்படப்படன்னு தட்டிட்டு அப்படிக்கா போ அப்படின்ற மாதிரி சைடு கட்டுறாப்புல. என்ன அப்படிக்கா போ எனக்கு புரியல. சும்மா வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்ஃபுல்லாக வந்துட்டு ப்ரோ கொஞ்சம் தள்ளுங்க ப்ரோ அப்படி இப்படி சொன்னால் பரவாயில்ல. அவனுக்கு என்ன காண்டம் அப்படின்றாப்புல. எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஒரு லூஸு இது இருப்பான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா அவங்ககிட்டலாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இவங்ககிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்மளாம் வந்துட்டு போராடின்னு இருக்க முடியாது. ஓகேங்களா? சரி ஓகேவா அப்படியா அப்படி சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு கூட்ட நெரிசலில் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா பிரச்சனை வருதுன்னா ஓகே அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிரச்சனையை வந்து நம்ம உள்ளே போனால் தான் வந்து நமக்கு மேலும் மேலும் பிரச்சனை இருக்கும். தலைவலி ஆல்ரெடி இருக்கிற டிப்ரெஷனில் இது வேறு ஒரு டிப்ரெஷன் ஆகிடும். அதனால் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோக்கா? எவ்வளோ? நாட்டுக்கோழி முட்டை 13 முட்டை 100 ரூபா. அழகாக வந்து நம்ம வாங்கிட்டு போவோம். நாம் வந்துட்டு காய்கறி செக்ஷன் பண்ணிட்டோம். பாருங்க 7 கேஜி 100 ரூபா. தக்காளி 7 கேஜி அருமையாக இருக்குது. தக்காளி இது கட்டி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ கவரில் போட்டு வச்சுருக்கிறது? 50. சரி ஓகே, நம்ம அம்மா கிட்ட கேட்டு தக்காளி வாங்க போகிறோம். நம்ம 50 ரூபாய்க்கு தக்காளி, 3 கிலோ தக்காளி, 4 கிலோ வெங்காயம் வந்து 50 ரூபா, 2 சேர்த்து 100 ரூபா. எவ்வளோ சீப்பு பாருங்க. ஏன்னா காய்கறி கடைக்கு போனால் கூட இதெல்லாம் கிடைக்காது. தக்காளி கிடைச்சி 50 ரூபாய்க்கு. ஆனால் வெங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கியாச்சு மக்களே. வீட்டுக்கு பொறுப்பான பையனா தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு போகிறேன். பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. மக்களே நான் சொன்னல வண்டி இந்த இடத்துலேயே விட்ருங்க. இந்த சப்பே இறங்குற இடத்துலையே, அதை தாண்டி உள்ளே போகாதீங்கன்ட்டு. உள்ளே வந்து பயங்கர டிராஃபிக்கு, ஃபுல்லாக நுரையிடுங்க பாருங்கள். ஃபுல்லாக செமையான டிராஃபிக்கு, சுத்தமாக வெளியே வரவே முடியல. அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு உள்ளார. காரு பைக் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. உள்ளார நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் டிராஃபிக் சிக்கிடுறாங்க. நீங்கள் நடந்து போகிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. சின்ன இடம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஈஸியாக வாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும். பண்ணாங்களாம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக சந்தையை சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. சிறப்பாக உங்களுக்காக வந்துட்டு கவர் பண்ணி முடிச்சாச்சு. டைம் வந்துட்டு இப்போ 9 ஆக போகுது. எல்லாமே ஓவரு. நம்ம வந்துட்டு
வந்துட்டு இது பாருங்க மக்கள் எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. எங்கே சுற்றுறோமோ அதே இடத்துக்கு வந்துட்டு ரிட்டர்னு வந்துட்டு நம்ம வந்து இது பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. சரியான டிராஃபிக் ஆகிடுச்சு. ஈவினிங்கு செம்ம ஜாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மூலையில் சரியான ஜாம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக வந்து நடந்து போய் ஷாப்பிங் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுங்க. 6 மணிக்கு வந்துட்டு 9 மணிக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடுங்க. பக்காவாக இருக்கும். பாருங்கள் இன்னும் 9 ஆயிடுச்சு. இன்னும் சில கடைலாம் மூடல. பட் ஆனால் நீங்கள் 9 மணிக்கெலாம் எஸ்கேப் ஆகிட்டிங்கன்னா தான் நல்லது. ஏன்னா அதுக்கு மேலே டிராஃபிக் ஆகிடும். பயங்கர கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் ஓகேங்களா. அதனால் ஜம்முன்னு வந்துட்டு குடும்பத்தோடு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பல்லாவரத்தில் டைமிங் வந்துட்டு கரெக்டாக ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு 7-8க்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் ஜம்முன்னு எப்போ வேணாலும் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணாதவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விரைப்படுவது மிஸ்டர் வேணுகோபால் வேணு குளோப் டாட்டர் ஃப்ரம் ட்ராவல் பண்ணுவோம் சேனல். ஓகே, வரட்டா, பாய்.